வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்த்திகை அப்பம் தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவில் செய்கிற அரிசியில் பச்சரிசியில் செய்யக்கூடிய இந்த அப்பம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 3/4 டம்ளர் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லத்தை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க, டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்குவோம், மண் தூசி எல்லாம் இருக்கிறதுனால. பச்சரிசி நான் 1 டம்ளர், வெல்லம் எடுத்து அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா பச்சரிசி 1 டம்ளர் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். இப்போ பச்சரிசியும் ஏலக்காயும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 பழம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்குவோம். பெரிய பழமாக இருந்துச்சுன்னா 1 பழம் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள். இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்குவோம். மாவோட பதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம வெள்ளை கரைசலை மட்டும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்காங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி என்றைக்குமே நம்ம சால்ட்டு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம உடனே இந்த அப்பம் செய்கிறதுனால சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் நல்லா உள்ளே வேகும். இப்போ கொஞ்சம் மாவு சேர்த்து பார்ப்போம். இந்த அளவுக்கு மெதுவாக மேலே வரணும். இப்போ ஒரு மாவு எடுத்து நம்ம ஊற்றிடுவோம். அப்போ நல்லா மேலே எலும்பி வரணும். ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இப்போ 2
2 சைடும் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துருவோம். எல்லா பற்றியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்த்திகைக்கு செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.